ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு மெயின் லைட் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வரும், இங்கேருந்து வர்றதுனால இந்த எக்ஸ்போஷர் மட்டும் வரும். இப்போ இந்த லைட் நம்ம மெயின் லைட் வந்து நம்ம காமிச்சோம். ஸோ மெயின் லைட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஷர் காமிச்சோம். அடுத்தது ஒரு ஃபோட்டோ வந்து ரிம் லைட் மட்டும், இந்த ரிம் லைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிம் லைட்டை மட்டும் ஒரு இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம், ஒரு எக்ஸ்போஷர். அடுத்தது வந்து வைட் ஆங்கிள் டிஃப்யூசர். ஸோ லைட்டை வந்து இப்படியும் அனுப்போம், ஆன்டி கிளார் அடிக்காது, டிஃப்யூஸும் ஓகே. இப்படி இருக்கு, பாதி லைட் வந்து இப்படி பேக்ரவுண்ட் இருக்கும், பாதி லைட் இங்க வந்து அடிக்கும். ஸோ அது இந்த லைட். அடுத்து இந்த லைட் வந்து நம்ம ரெண்டு வகையா கொடுக்கலாம். ஒன்னு வந்து பேக்ரவுண்டுக்கு மட்டும் நம்ம வந்து இதுல யூஸ் பண்றது, கிரிட் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து எந்தெந்த வகையில வந்து பெனிஃபிட் இது உங்களுக்கு தெரியுமா? அந்த கிரிட் 20 ஃபிளாஷ் கோல்ட்ல டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல உள்ள மோட்ஸ் எப்படி, இது மெயின் எக்ஸ்போஷர். ஸோ இங்க வர அந்த ஷேடோவா ஃபில் பண்றது, நம்மளோட ஷேடோ சைடு வந்து ஃபில் பண்றதுக்காக இந்த ஃபில் லைட். இந்த மெயின் லைட்டை விட ஃபில் லைட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ லைட்டை வந்து ஒரு பக்கமாக தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு கான்ட்ராக்டாக பண்ணி அனுப்புவது மேலே போட்டிங்க அப்படின்னா லைட் இது வழியாக பூந்து வரும்போது அப்படியே ஒரு ஷார்ப்பாக வரும். வந்து எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படி சப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு வாங்க. லென்சஸ் எப்படி வந்து எந்த மாதிரியான இது வந்து கேமரா பாடியில் எந்த மாதிரியான இதுனா பியூட்டி டிஸ்பிளே இருக்கிற அந்த சென்டர் பிளேட் காமிச்செல்லாம் வரும். ஆமாம், அது வந்து இதில் வரும். உள்ள வந்து டிஃப்ளெக்டர்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்டர் கிடையாது, டிஃப்ளெக்டர் லைட் வரும். ஸோ இப்படியே வந்து லைட் ஸ்பில் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டு அதுவே நான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டேரக்டாக இப்படி வைக்கல, லைட்டாக ஃபெதர் பண்ணி வைக்கணும். சொல்றது எந்த மாதிரியான இதில் வந்து ஆக்ஷன் நம்ம செட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து இதை வந்து ஃபில் லைட் வந்து கம்மியா இருக்கும், இல்லைன்னா ஃபிளாட்டன் ஆயிடும். ரெண்டு இமேஜும் ஒரே மாதிரி ஆயிடும், பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் டெஸ்ட் பட்டன் அழுத்தலாம். ஸோ இது குரூப் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் வந்து லைட் வந்து இந்த பக்கம் போகாது. ஆமாம். ஸோ ஸோ ஃபில் லைட் மட்டும்தான். ஸோ மெயின் லைட் எதுவுமே கிடையாது. ஸோ மெயின் லைட், ரிம் லைட், தென் ஃபில் லைட். ஆரஞ்சு தான் ரிசீவர். ஏன்னா இந்த லைட்டு எல்லா லைட்டும் மாதிரி இதுவும் ரிசீவ் ஆகும். ஓகேவா? இப்போ ரிசீவர் மோட்ல வச்சு நீ வச்சுட்டு ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து சில்வர் இன்டீரியர் இருக்கும். ஸோ இதை விட இது கொஞ்சம் பார்த்து சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் லைட் போகும். ஸோ இது வந்து அப்படி குடிக்க வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் லைட் ஃப்ளாஷ் வந்து எப்படி பவுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் தெரியும். மெயின் லைட் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வரும், இங்கேருந்து வர்றதுனால இந்த எக்ஸ்போஷர் மட்டும் வரும். இப்போ இந்த லைட் எதுனா எஸ்பெக்ட் பண்ணுறதுல நம்ம சைடில் கோல்டு. ஓகேவா? இது நீங்கள் கழட்டி நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுங்களேன். ஸோ கோல்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃப்யூசர் மெத்தட். இந்த மெட்டீரியல் என்ன இருக்கோ, இந்த மெட்டீரியல் என்ன இருக்கோ அதே தான் உங்களுக்கு வந்து இந்த டிஃப்யூசர் என்ன பண்ணுறது, உள்ள லைட்டை வந்து நல்லா டிஃப்யூஸ் பண்ணும்.